ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கல்யாண விஷயத்தை பற்றி நீ அண்ணன்கிட்ட எதுவுமே நீ சொல்லிக்காதம்மா. நம்ம அண்ணன் எப்படி பார்க்குறான்னா, அதாவது உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஏதாச்சும் ஒரு சரியில்லையோ மாப்பிள்ளை எப்படியோ என்னவோ, ஆனால் எதுவுமே செய்யாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் இடமா வந்தால் முடிச்சு விட்றணும் அப்படின்னு பார்க்குறான். அது மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு நீ போகிற இடத்துல உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ என்ன கொண்டு வந்த, என்ன செஞ்சீங்க எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். அப்படி இருக்கிறதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எதையுமே நம்மளால் இது பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறதுனா, நீ எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் சித்திக்கிட்டேயும் அத்தைக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் எங்கள் வீட்டில் தாத்தாவுக்கு ஒரு இடம் எனக்குள்ள பங்கு இருக்குல்ல, அதை விற்றுட்டுனாச்சும் நான் நல்ல இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்பாவோட ஆசையுமே அதான். இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம எதுவும் செய்யாமல் கட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறான். ஆனால் அது எனக்கு சரியாக படுற மாதிரி தெரியாது. உனக்கு தெரியாத விஷயம்ல, என்னோடய ஃப்ரெண்டு பானுமதி இருக்கால, அவளோட பொண்ணுக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணுறப்ப மாப்பிள்ளை வீட்டில் எதுவுமே வேண்டாம், பொண்ணை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் போக போக தான் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயமா உங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை, அவங்கள பாரு, 2வது மருமகளை பாரு, அப்படி பாரு இப்படி பாரு, என்னோட சொந்தக்கார பொண்ணு இவ்வளோ இது போட்டுட்டு வந்திருக்கு, அது மாதிரிலாம் சொல்லி சொல்லி அந்த பொண்ணு இப்போ வாழாவே ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு குழந்தையும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா, பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கா. 2 வருஷம் ஆகியும் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அது கூப்பிடவும் இல்லை, குழந்தையும் பார்க்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் உனக்கு செஞ்சு எல்லாமே நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கும் போகிற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரிம்மா, நான் இப்போது இருக்கிற வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன், இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும். நான் தான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன்ல, கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை பார்த்தோன்னா ஓரளவு நகைக்கு தேவையான எல்லா பணத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அதனால் அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்பட தேவையில்லம்மா அப்படின்னோடனே, எனக்கு இது தெரியுதம்மா, இருந்தாலும் அது மட்டும் போதாது. நீ சம்பாதிக்கிற பணம் மட்டும் வச்சு நம்ம நகை சேர்த்துட முடியாது. ஏன்னா ஒரு நகையுமே உனக்கு இல்லை, போட்டிருக்க செயினை தவிர எதுவுமே நம்ம நகைன்னு இன்னும் வாங்கவே இல்லை. எல்லாமே அண்ணனோட வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு உங்கள் அப்பா சேர்த்து வச்ச காசை ஃபுல்லாக அவனுக்கு வேலை வாங்குறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணிட்டாரு. எதுவுமே உனக்குன்னு ஒரு நகை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை அவர்கிட்ட அப்படின்னோடனே, சரிம்மா, இருந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் சமாளிப்போமா, வேறு வழி இல்லை நமக்கு, எதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமா அப்படின்னோடனே, சரி நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நம்ம மாப்பிள்ளை பார்க்குறபடி பார்ப்போம், எதுவும் செட் ஆணுச்சுன்னா நம்ம அதை முடிக்கிறபடி முடிப்போம். அது இருந்தாலும் நான் ஊரில் இருக்கிற என்னோட நிலம் அது எப்படி மாமாவுக்கும் எனக்கும் தான் பங்கு, அவரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு விற்கணும்னு. அதை விற்றானா எனக்கு ஒரு ஷேர் வரும். அதில் உங்கள் அண்ணனுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை உனக்கு நல்லபடியாக செஞ்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். எப்படியோ ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் விற்கும். அது அவனுக்கு ஏதோ ஓரளவு செஞ்சுட்டு மீதி இருக்கிற நகையெல்லாம் உனக்கு வாங்கி நான் செஞ்சு கொடுத்துருவோம்மா அப்படின்னோடனே, சரிம்மா, அதை பற்றி பேசிக்கலாம், பார்த்துக்கலாமா, விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போகிறப்போ அண்ணன் நான் கொண்டாந்து விடவாமா அப்படின்னு கேட்டுச்சு. வேணாம் நான் வண்டியிலே போய்க்கிறேன், வண்டியை போய் நான் போட்டுட்டு பஸ்ஸில் ஏறும், அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் தானே, நான் போய்க்கிறேன், ஃப்ரீ பஸ் தான் வருதில்ல இப்போது, அதனால நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். இது மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டி, வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சரின்னு சொல்லிவிட்டு நானும் சரி வாடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் பேசிக்கலாம், ஏன்னா அவள் என்னோட ஸ்கூல் காலேஜெலாம் ஒன்றா படித்தவ. சரி வாடி பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆஃபீஸ்லாம் அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டான். ஏன்னா ஆஃபீஸ் 10 மணிக்குங்கிறனால ஒரு 9:15க்கே போயிட்டேன். அவளும் இங்கே வந்துட்டான். வண்டியில் வந்தோடனே என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லடி எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. எனக்கு நான் தான் உனக்கு தெரியும்ல, ரமேஷ்னு ஒரு பையனை நான் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போதைக்கு அது அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளைக்கிட்ட நீ பேசுகிறியா? அவங்க கூட உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ரிலேட்டிவ்னு தான் சொன்னாங்க, உங்கள் அம்மா பேர்லாம் தெரியுது அவங்களுக்கு.
ஏன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு தான் அவங்க அந்த பையனோட அம்மாவா. எனக்கு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் அவங்கள பற்றி சொன்னோன்னே அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தெரியும் எனக்கெல்லாம், அவங்களாம் என்னோட ஒரே ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ வந்து அந்த பையன்கிட்ட பேசி பார்க்குறியா எனக்காக ப்ளீஸ்டி அப்படின்னோடனே, என்னடி இப்படி சொல்கிற, எப்படி நான் வந்து அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி அவங்கக்கிட்ட நான் பேச முடியும்னோடனே, இல்லை நீ அம்மா விட்டுனாச்சும் பேச சொல்கிறியா, எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி. அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி எப்படி நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் வந்து இல்லடி நான் வரல, என்ன நான் பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே வந்து அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து இல்லை எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுடி அப்படின்னேன். எனக்கு அவள் அப்படி கேட்டோன்னே நான் காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் ஃபீஸ் கட்ட முடியாத மாதிரி இருந்தப்போலாம் அவளோட நகையை வந்து வச்செல்லாம் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா பணம் ரெடி பண்ணோன்னே அவளோட மோதிரம்லாம் திருப்பி கொடுத்துருக்கோம். அது மாதிரிலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போ வரைக்குமே ஏதாச்சும் பணம் தேவைன்னா கேட்டோன்னா கொடுப்பா. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிறப்போ வந்து அவள் வந்து கேட்குறா, எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சரி நான் அம்மாக்கிட்ட பேசி பார்க்குறேன், நீ அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் குடுன்னோன்னே, அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபோன் நம்பரை கொடுத்தா. கொடுத்ததுக்கப்புறம் சரி நான் அந்த நம்பர் நான் வந்து இருக்கட்டும் என்கிட்ட. இல்லடி அவங்க என்னமோ ஒரு வாரத்தில் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம், நாங்கள் போயிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு சொல்கிறோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னொன்னே, சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போனோன்னா அம்மாவை விட்டுட்டு நான் பேச சொல்கிறேன், பேச சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நானும் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் ஆஃபீஸ் அன்றைக்கி வந்து அவ்வளோவா ஒர்க் இல்லை. வீக்கு எண்டுங்கிறதுனால ஓரளவு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் சாட்டர்டே சண்டேங்கள கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். ஒரு ஃப்ரைடே போய் கொஞ்சம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சதுனால சாட்டர்டேங்கிறதுனால ஒன்றும் இல்லை சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு ஒரு 4:30 4:45க்கெல்லாம் வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட வந்து போனோடனே, அம்மா உன்கிட்ட ஒரு ஹெல்ப்புமா நீ தாம்மா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இருக்காளம்மா, அவள் வந்து இது மாதிரி வந்து உன்னோட ஸ்கூல் படித்தவங்க தானா, அவங்களோட இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்கோங்க, உங்கள் ஊர் தானா, அப்படி இருக்கிறப்போ அந்த அவளுக்கு உனக்கு தான் தெரியும்ல, அவள் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாம்மா, 5 வருஷமா லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, இப்போ வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அவர் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அவள் லவ் பண்ணுற பையன் இன்னும் ஒரு 2 மந்த்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ஃபோன்லலாம் பேசி கேட்குறதெல்லாம் சரியாக வராது, நேரில் வந்து பேசுகிற மாதிரிங்கிறதுனால அவள் எப்படியாச்சும் ஒரு 2 மந்த்துக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே, இது அவசர அவசரமாக வந்து பொண்ணு வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு, நிச்சயத்துக்கு ஒரு வாரத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்கன்னொன்னே, சரி ஓகே உன் ஃப்ரெண்டு தானம்மா நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னொன்னே, சரி நம்ம பேசி பார்ப்போம், அவள் இவ்வளோ இது சொல்கிறான். ஏன்னா அவளும் இப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டாலும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவள் ஒரு 5 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கிறப்போ நம்மளால் வந்து அதை சொல்ல முடியாதுல்லம்மா அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே நம்ம பார்த்துக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னேன்னா, இது மாதிரி அந்த நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, நான் வந்து நம்பர் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து பேசி பார்ப்போம், பேசி பார்த்துட்டு என்னன்ட்டு முடிவெடுப்போம் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணோன்னே அவர் எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து யார் என்னன்னு கேட்டார். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோ ப பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு தாங்க நான் அப்படின்னோன்னே, எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடச்சா, அவள் தான் கொடுத்தா, இது மாதிரி உங்ககிட்ட பேசணும், எங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான்ப்பா, என் பேரையெல்லாம் சொன்னேன்னா தெரியும் அவளுக்கு அப்படின்னோடனே, இது மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையனை வந்து அந்த பொண்ணு 5 வருஷமாக லவ் பண்ணுது, என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் நம்பர் கொடுத்துருக்கு, இது மாதிரி வந்து அந்த பையனை 5 வருஷமாக லவ் பண்ணுறேன், வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்து பொண்ணு வீடு பார்த்துட்டு போயிருக்காங்க, நிச்சயம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்குப்பா, நீ என்னப்பா முடிவு பண்ணுற அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்க வர்றீங்களா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி ஒரு 6 மணிக்கே கிளம்பி அவங்க நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20-25 நிமிஷம் தான் அவங்க வீடு. சரின்னு சொல்லிட்டு போனோம். அம்மா ரொம்ப நாள் அவங்கள பார்த்தது கிடையாது, எப்போயாச்சும் ஒரு தடவை கடையில் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நம்பர்லாம் ஒன்றும் வாங்கிட்டதில்லை. அங்கே போனோடனே அவங்களுக்கே ஆச்சரியமாயிட்டு, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா கலா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும்
மாரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் போனேன். அப்போ தான் வந்து இப்போ தான் பையன் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லையாமே. ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப பொண்ணை வந்து நீங்கள் பொண்ணு பாருங்கள் பொண்ணு பாருங்கன்னு அவ்வளோ டைம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. புரோக்கர் வந்து பொண்ணோட ஃபோட்டோவும் ஜாதகத்தையும் கொடுத்ததுலேருந்து அவங்க அம்மா அவ்வளோ டைம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணதுனால தான் வந்து நானே வந்து சரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் பார்த்தோம். பொண்ணையும் சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வாரத்தில நாங்க சொல்றதா தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னமும் அவங்க அப்பா ஊர்லேருந்து வரணும். ஊர்லேருந்து இன்னும் 2 நாள்ல வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பொண்ணோட ஃபோட்டோலாம் காமிக்கணும். அவங்க ஃபேமிலிய பத்திலாம் சொல்லணும் அப்படின்னோனே, அ சரி ஓகே, ஓகே. அப்ப அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னோனே, அதுக்கப்புறம் வந்து நானும் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் குடுத்தேன். ஃபோன் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் வந்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசுனாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி, சாரி" அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுனாங்க.